அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். மாசி மாத ராசி பலன்கள் 2024ஆம் ஆண்டு கும்பராசியில் சூரியன் ப்ளஸ் சனி கூட்டணி. எந்தெந்த ராசிக்காரர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். மாசி மாதம் தமிழ் மாதங்களில் 11வது மாதம். கும்பராசியில் சூரியன் சஞ்சரிக்கிறதுனால இதனை கும்ப மாதம் என்று அழைக்கின்றனர். மாசி மாதம் முழுவதும் சூரியன் சனியோடு கூட்டணி அமைத்து கும்பராசியில் பயணம் செய்கிறார். நவகிரகங்களின் கூட்டணி சஞ்சாரத்தினால விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது என்று நாம் பார்க்க போகிறோம். உங்கள் ராசிக்கு 4ஆம் வீடான சுகஸ்தானத்தில் சூரியன் சனியோடு பயணம் செய்கிறதுனால அரசாங்க ஒதுக்கீட்டில் வீடு மனை கிடைக்கும், புதிய வண்டி வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் ராசிக்கு 3ஆம் வீட்டில் சுக்கிரனுடன் இணைந்திருக்கிறார். இளைய சகோதரர்களின் வீட்டு விசேஷங்களில் பங்கேற்பீங்க. சகோதரர்களுக்கு உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும். வாகனத்தில் பயணம் செய்யும்போது கவனமாக இருங்க. 4ஆம் இடத்தில் புதன் பயணம் செய்கிறதுனால மாணவர்கள் படிப்பில் மேன்மை உண்டாகும். வியாபாரத்தில் யாருக்கும் கடன் கொடுக்க வேணாம். பண வருமானம் கூடும். வங்கி சேமிப்பு அதிகரிக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். விருச்சிக ராசிக்கு சுகஸ்தானத்தில் சூரியன் சனி சேர்க்கை நடக்குது. இதனால் உங்கள் வேலையில் கடுமையான சூழல் இருக்கும், பணிச்சுமை இருக்கும். உங்கள் குடும்பத்தில் அதிக பணம் செலவழிக்க வேண்டியது இருக்கும். உங்கள் உறவுகளை அனுசரித்து போகணும். திருமண வாழ்க்கையில் விட்டு கொடுத்து செல்வது அவசியம். ஆரோக்கியத்தில் உயர்வு இருந்தாலும் உணவு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. கும்பராசியில் சூரியன் சனி சஞ்சரிக்கும் காலமான மாசி மாதத்தில் வீட்டிலிருந்து தொழில் தொடங்குவதில் ஆர்வம் காட்டுவீங்க. வீட்டை சுற்றி உள்ளவங்க மூலம் உதவியும் ஆதரவும் பெறுவீங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல பெயர் உங்கள் குடும்பத்துக்கு பெருமை சேர்க்கும். வேலை தொடர்பாக இடமாற்றம் செய்ய வேண்டியது இருக்கும். வெளியூர் வெளிநாட்டில் வேலை வாய்ப்பை பெறலாம். சக ஊழியர்களிடையே நல்வாழ்வு உணர்வை வளர்ப்பீங்க. புதிய வீடு அல்லது நிலம் வாங்க இந்த நேரம் உங்களுக்கு நல்ல நேரமாக இருக்க போகுது. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு மாசி மாத ராசி பலன்கள் விருச்சிக ராசியை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். மற்றவங்களிடமிருந்து மாறுபட்டு தனித்தன்மையுடன் செயலாற்றும் குணமுடைய விருச்சிக ராசி என்பர்கள் நீங்கள் எப்போதும் சுறுசுறுப்புடன் பணியாற்றுபவர்கள். இந்த மாதம் உடல்நிலை தேரும். செலவு கட்டுக்குள்ளே இருக்கும். காரிய தடை நீங்கும். தொட்டதெல்லாம் துலங்கும். தந்தையாரின் நலனில் அக்கறை தேவை. கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்கணும், அதான் உங்களுக்கு நல்லது. தொழில் வியாபாரத்தில் மெத்தன போக்கு காணப்பட்டாலும் பண வரத்து நல்லாயிருக்கும். சரக்குகளை கவனமாக கையாளணும், அதான் உங்களுக்கு நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சல் குறையும். உத்தியோகம் தொடர்பான இடமாற்றம் உண்டாகலாம். கேட்ட பதவி உயர்வு கிட்டும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் குறையும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த பூசல்கள் நீங்கி ஒற்றுமை உண்டாகும். உறவினர்களுக்காக விருப்பமில்லாத காரியத்தில் தலையிட வேண்டியது இருக்கும். ஆன்மீகத்தில் நாட்டம் ஏற்படும். பெண்களுக்கு தடைப்பட்ட காரியங்கள் நடந்து முடியும். கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. பண வரத்து குறையலாம். அரசியல்வாதிகளுக்கு சங்கடங்கள் குறைய தொடங்கும். எதிர்கட்சியினர் உங்களை பற்றி குறை சொல்வதை குறைத்து கொள்வாங்க. தொண்டர்கள் உங்கள் பெருமைகளை புரிந்து கொள்வாங்க. கட்சி மேலிடத்தின் ஆதரவுடன் மனசுக்கு இனிய பொறுப்புகளை பெறுவீங்க. கலைத்துறையினர் திறமைக்கேற்ற புகழும் கௌரவமும் கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும். பணவரவில் முன்னேற்றம் உண்டாகும். நண்பர்கள் மூலம் தக்க சமயத்தில் தேவையான உதவிகளை பெறுவீங்க. அமைதியாக செயலாற்றுவீங்க. மாணவர்களுக்கு கல்வியில் நாட்டம் உண்டாகும். போட்டிகள் நீங்கும். சக மாணவர்களுடன் இருந்த மனக்கசப்பு மாறும். இந்த மாதம் ஊழியர்களுக்கு வர வேண்டியவை அனைத்தும் வந்து சேரும். கேட்ட இடத்திற்கு மாறுதல் கிட்டும். மகான்களின் சந்திப்பு ஏற்படும். தங்கள் பிள்ளைகளுக்கு வரம் தேடும் பெற்றோர்களுக்கு நல்ல சம்பந்தம் வந்து சேரும். நீங்கள் எடுக்கும் முடிவுகள் நல்ல வாய்ப்புகளை பெற்றுத்தரும்.
உங்களை ஒதுக்கியவர்களே உங்களை தேடி வருவாங்க. இந்த மாதம் கவனமுடன் செயல்பட வேண்டிய அவசியம். தொழிலாளர்கள் ஓய்வில்லாமல் உழைக்க நேரம். அதற்கேற்றவாறு கூடுதல் வருமானமும் வரும். தொழிலதிபர்கள் நினைத்தபடி உற்பத்தி கூடும். புதிய ஒப்பந்தங்கள் வரும். லாபம் பெருகும். வியாபாரிகள் நல்ல லாபத்தை பெறுவாங்க. பழைய பாக்கிகள் வசூலாகும். உடல்நிலையில் இருந்து வந்த சிரமங்கள் முற்றிலும் நீங்கும். இந்த மாதம் நீண்ட நாட்களாக இருந்து வந்த தொல்லை கொடுத்து வந்த நோய்கள்லாம் இனிமேல் உங்களுக்கு கட்டுப்பாட்டுகளில் இருக்கும். அரசு பணியில் உள்ளவங்க உடன் பணிபுரியவங்கள்ட்ட எச்சரிக்கையாக இருக்கணும். மேல் அதிகாரிகளின் கோபத்துக்கு ஆளாகாமல் பார்த்துக்கொள்ளணும். உடன் பிறந்த சகோதரர்கள் ஒன்று சேருவாங்க. மனமாகாதவங்களுக்கு நல்ல வரன்கள் வந்து சேரும். விருச்சிக ராசிக்குரிய பரிகாரம் என்னன்னு நாம் பார்க்கும் பொழுது, பிரதோஷ காலத்தில் நந்தீஸ்வரரையும் சிவபெருமானையும் வணங்க எல்லா நன்மைகளும் உண்டாகும். இதுவரைக்கும் நாம் பார்த்தது மாசி மாத ராசி பலன்கள். 2024ஆம் ஆண்டு விருச்சிக ராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.